தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தாவேக அரசுக்கு அடுத்த கட்ட தலைவலிகள் ஒன்று ஆரம்பிச்சிருச்சுங்க. அரசியல் மூலமாக பெரிய மாற்றம் ஏற்படுத்தணும்னு சொல்லி வந்திருக்காங்க. ஆனால் இந்த அரசியல் கொடுக்குற அந்த சூடு இருக்குல்ல, இதை அவங்க பெருசாக தாங்க கற்றுக்கணும். அப்பேற்பட்ட விஷயம் ஒன்று அரங்கேற ஆரம்பிச்சிடுச்சு. இதை பற்றியும் இந்த புதிய அமைச்சரவை இருக்குல்ல, இது எல்லாத்தை பற்றியும் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு பெரிய தார்மீக பொறுப்பு இருக்கும். அந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள் நலனை பாதுகாக்கணும், அந்த மாநிலத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அதில் இவர் ஒரு படி மேலே தான் நிற்கிறாப்புல. ஆனால் இந்த ஒரு இன்டென்ஷன் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு உயிருக்கு பிரச்சனை கொடுத்துருமோ அப்படின்ற ஐயப்பாடை எழுப்புற மாதிரியும் அமைஞ்சிருக்கு. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இருக்கார்ல, அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, ஆந்திர எல்லைக்குள்ள அண்டை மாநில மீனவர்கள், நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறாரு, அண்டை மாநில மீனவர்கள் அத்துமீறி நுழைஞ்சிங்கனாக்கா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்கிறாங்க. ஏற்கனவே இலங்கை பக்கம் போனால் அங்கே சுட்டு கொள்கிறாங்க. இந்த பக்கம் போகிறதா இருந்தால் இந்த கடுமையான ஆக்ஷனாமே, என்ன ஆக்ஷன் தெரில. கரையும் நமதே, படகும் நமதே, மீன் பிடிப்பதும் நமதே, அந்த தொழிலும் அவங்களுக்கு தான், அதை விட்டுத்தர மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதில் எந்த சமரசத்தையும் எங்கள் கவர்மெண்ட் பண்ணவே மாட்டோம். மீனவரோட வாழ்வாதாரம் இருக்குல்ல, இது பாதிக்கப்படுறத ஒரு அரசாக நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும், எங்கள் மாநில மீனவர்கள் நலம் சார்ந்து அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீ யோசிச்சு பாருங்களேன், இதே மாதிரி ஒவ்வொரு மாநில அரசாக நினச்சி நீ உன் மாநிலத்தை தாண்டி தவறுதலாக தாண்டி என் எல்லைக்குள்ளே வந்துட்டு எதனா பண்ணனாலே உன் கதை முடிஞ்சிச்சுன்னு நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா, இந்தியா எப்பவும் போல பல மாநிலங்கள் சேர்ந்த கூட்டமைப்பா ஒரு பெரிய ஒன்றியமாக தொடரும்னு நினைக்கிறீங்க? எப்பேற்பட்ட வார்த்தைகளை புரியுதா மக்களே? ஒரு மாநில மக்கள் நலன் சார்ந்து யோசிக்கிறது தப்பில்லை. ஆனால் இது எல்லா முதலமைச்சர்களும் பண்ண ஆரம்பித்தா அதோட விளைவு வேறு மாதிரி போய் நின்றோம். இதை கன்சிடர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறது விஜய் அவர்கள். இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை அவர்கிட்ட இருந்து உங்களை எதிர்பார்க்க முடியுமா? ஓகே, ரைட்டு. உணவுத்துறை ஒரு பெரிய உத்தரவு இப்போ பிறப்பிச்சிருக்காங்க. அது என்னன்னா, தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்க 4 லட்சம் ரேஷன் அட்டைகள், ஆக்சுவலாக இது இன்னும் தலைவலியாக தான் இருந்துகிட்டு இருக்கு. நிலுவையில் இருக்கிற தொகை வரலான்ட்டு தான் பெரிய பிரச்சனையாக பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ரேஷன் அட்டைகளே நிலுவையில் 4 லட்சம், இது எல்லாத்தையும் சீக்கிரமே ஹேண்ட் ஓவர் பண்ணணும்ன்ட்டு உணவுத்துறை உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அடுத்த ஓரிரு மாதத்துக்குள்ள இதை முடிச்சே தரணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெஷர் இவ்வளோ பில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு சார்ந்து ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் அடுத்த கட்டமாக ஒரு பெரிய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது சார்ந்த சமிங்கை தான் இது நம்ம கண்ணு முன்னாடி தென்படுது. இபிஎஸ் அவர்கள் இவர் ஆண்டுகிட்டு இருக்க அரசு சார்ந்து அவ்வப்போது விமர்சனங்களை அடுக்கிக்கிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு போகுதுனாக்கா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கவர்மெண்ட்டை பற்றி விமர்சனம் அடுக்கிறத விட இவர் அதிகமாக அடிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு என்ன காரணமோ ஏது காரணமோ எனக்கு தெரிஞ்ச 2 காரணம் சொல்லலாம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, அதிமுகவோட இப்போதே நிலைமை இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கவங்களே மனஸ்தாபம் பெருசாக ஏற்பட்டது. இது டிவிகேவால் தான் ஆழமாக அவர் நம்புறாருங்க. ஒன்று. 2வது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பெரும்பாலும் போய் சந்திச்சிட்டாரு. ஆனால் இவரை ஓகே ரைட்டு, இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு, அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு அப்படின்ற பேரில் சினிமாவில் ஏதோ சீன் வரா மாதிரி பிஆர் ஸ்டண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா தாவேக்கா அப்படின்னு கேட்குறாரு. சமீபத்தில் பார்த்துருக்கீங்க, ஒரு விஷயம் பெருசாக மாறிச்சு பாருங்க. அதாவது தாவேக்கா மருத்துவ அணி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அரசு மருத்துவமனையிலேயே போயிட்டு அங்கே ஃபுல்லாக எல்லாம் ஒழுங்காக நடக்குதா இல்லையான்ற மாதிரி பார்த்துருக்காங்க. இந்த விஷயம் வெளியே பெருசாக பரவ ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா வெள்ளை கடலில் கோட் போட்டிருந்தாங்களா, பார்த்துட்டு பல பேரும் கவர்மெண்ட் தான் வந்திருக்காங்க போல இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதறுவாங்கல்ல, அது போல் விஷயம் நடந்திருக்கு. இதைத்தான் அவர் இங்கே சொல்கிறாரு. ஆனால் டிவிக்கு வர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்களே, அவங்க சோஷியல் மீடியா முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா, எங்க ஃபேக்ட் தெரியாமல் பேசுகிறீங்களேங்க, இது இல்லைங்க அதுன்னு அவங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனால் இபிஎஸ் அவர்கள் தெளிவாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காப்புல, இதெல்லாம் பிஆர் ஸ்டண்ட்டுங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது. மருத்துவ அணி அப்படின்ற பேரில் ஏதோ உங்கள் தலைவர் கருப்பு கோட் போட்டிருக்க மாதிரி நீங்கள் வெள்ளை கோட்டை மாட்டிக்கிட்டு, என்ன சொல்லுவார் புரியுதா, வெள்ளை கோட்டை மாட்டிக்கிட்டு ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ளலாம் போயிட்டுருக்கீங்க. அரசு டாக்டர்ஸ் அண்ட் செவிலியர்கள் இருக்காங்களே, அவங்கள பணி செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் மிரட்டுறீங்க. லிட்டரலாக இப்படி மிரட்டிட்டு வர்றதெல்லாம் ரசிக வெறி கும்பல்னு சொல்கிறாரு இபிஎஸ் அவர்கள். இந்த வார்த்தையில பயன்படுத்துகிறாரு. அதாவது டிவிகே தொண்டர்கள் இன்னும் அரசியல் மையப்படலை அப்படின்றது தான் அவரோட குற்றச்சாட்டாக இருந்துகிட்டு இருக்கு.
நோயாளிகளை தொந்தரவு செய்கிற உங்கள் கட்சியினரை அடக்கி வைக்கணும் நீங்கள் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சார்ந்து இந்த அளவுக்கு பதிவை போட்டிருக்காப்புல இபிஎஸ் அவர்கள். அந்த விரிவான அறிக்கை இன்னும் பெருசாக போகுது. நல்ல சாராம்சம் தான் உங்ககிட்ட எடுத்து கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த எசன்ஸ். ஓகே, அடுத்த டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தாவேகா கவர்மெண்ட்டை பயங்கரமாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, ஏங்க சிஎம் ஒரு ரூமில் இருக்கார், அங்கே கான்ஃபிடென்ஷியலாக பல விஷயங்கள் நீங்கள் பேசுவீங்க, அது வெளியே வரக்கூடாது. அப்புறம் எப்படிங்க அந்த ரீல்ஸ்லாம் வெளியே வருது? இதோ உங்களோட பெர்மிஷனோட தான் எடுத்து போட்டன்ற மாதிரிலாம் தகவல் வந்துட்டு இருக்கு, என்னங்க நடக்குதுங்கன்ற மாதிரி அவர் கொந்தளிச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாப்புல இதை பற்றி, முதல்வர் அறையில் எதுக்கு இது போல் ரெக்கார்ட்லாம் பண்ணுறீங்க வீடியோஸ்லாம், இதுனா ஷூட்டிங் ஸ்பாட்டா அப்படின்னு கேட்குறாரு. மக்கள் நலனுக்காக இயங்குகிற துறைகள் இருக்குல்ல, அதில் ஆளுங்கட்சியோட அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறதா குற்றஞ்சாட்டுறாப்புல இவர். இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு அரசு அலுவலகங்களில் தாவேகாவினர் துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, யார் தப்பு செஞ்சாலும் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. இப்போ உங்கள் கட்சியை சேர்ந்து இது போலாம் பண்ணுறாங்கனாக்கா தண்டிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டிருக்காரு. நிறைய கட்சிகள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கும் நிறைய கட்சிகள் ஆட்சி இழக்கிறதுக்கும் பிரதான காரணமாக இருந்தது இந்த பவர் கட்டு. டிவிக்கு ஆட்சியில் அது இருக்காதுன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்துச்சு. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்க சில விஷயங்களை பார்க்குறப்ப இது தலைமைக்கு தெரியுதா இல்லையான்னு ஒரு கேள்வி பல பேர் மனசில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன இருக்குது, சென்னையில் அறிவிக்கப்படாத திடீர் மின்வெட்டை மக்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா விம்கோ நகர், பாரதியார் நகர், அம்பேத்கர் நகர் இந்த பகுதிகளில். அதை பகலில் கரண்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு கட் ஆகிருக்கு. சரி, பகலில் கட் ஆகிடுச்சு, நைட்டு கட் ஆகுதுன்னு நினச்சி படுக்க போனால் நைட்டும் கட் ஆகுது. அடிக்கிற வெயிலுக்கு ஃபேன்லாம் இல்லாமல் தூங்க முடியுமா மக்களே? யோசிச்சு பாருங்கள், கட் ஆகிருக்கு. இதில் மக்கள் செம கடுப்பாயிட்டாங்க. 2-3 நாள் பார்த்தாங்க. இதுக்கப்புறம் இந்த திருவொற்றியூர் பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்கே வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே கூடி அங்கே ஃபுல்லாக முற்றுகை போராட்டத்தை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே தான் மின்வாரி அலுவலகம் ஒன்று இருக்குங்க, அதை முற்றுகையிட்டு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் தாவேக்காவினர் சைடில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஏங்க இது திராவிட கட்சிகளோட சதிங்க, அவங்களே இந்த பவர் ஒயர் இருக்குல்ல அதை கட் பண்ணி விட்டு அந்த மக்களை சிரமத்துக்கு ஆளாகிட்டு கேட்டால் கவர்மெண்ட் மேலே படியை போட்டுட்ருக்கான்னு அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 தரப்பு மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிறானே தவிர கஷ்டப்படுற பொதுமக்கள் இருக்காங்களே இவங்க சார்ந்து யார் கரிசனைப்படுறாங்கன்னு தெரில. தலைமையோட கவனத்துக்கு கொண்டு போனோம்னா இந்த விஷயத்தை இங்கே ரிவீல் பண்ணியிருக்கேன். ஓகே ரைட்டு. அமைச்சர்கள் ஒட்டு மொத்தமாக எத்தனை பேருங்க? 35 பேரா? இந்த அமைச்சரவை இப்போ முழுமை பெற்றாச்சா? ஒன்று மட்டும் ரிசர்வ். இதை பற்றி நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேன், விசிகா சார்னு அதை விட்டுருங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாவேக்கால 31 பேர், காங்கிரஸில் 2 பேர், ஐயுஎம்எல்ல ஒருத்தவங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக அந்த ஒன்று ரிசர்வையும் சேர்த்து சொல்கிறதா இருந்தால் 35. 1952 வருஷத்துக்கு பிற்பாடு, இட் மீன்ஸ் ராஜாஜியை பாண்டார் பார்த்தீங்களா, அதுக்கு பிற்பாடு 2026 தான் கூட்டணி அரசை தமிழ்நாட்டில் நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ கேப் பார்த்தீங்கன்னா நடுவில் கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டுக்கு பிற்பாடு கூட்டணி அமைச்சரவையை நம்ம இந்த முறை விட்னஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஜென்ரேஷன். இந்த தமிழ்நாட்டோட அமைச்சர்கள் யார் யாருன்னு பெரிய லிஸ்ட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல, அதில் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி யார் யாருக்கெல்லாம் குறைந்த வயது இருக்குது இந்த பட்டியலில் அவங்கள பற்றி இப்போ உங்ககிட்ட கொண்டு வரேன். இதில் நம்ம பாட்டம்லேருந்து டாப்புக்கு போவோம். இதில் பார்த்தீங்கன்னா விஜய் பாலாஜி 39 வயசுங்க அவருக்கு. அண்டு 39 இதே வயசில் பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன். ஆரம்பத்தில் இவர் அமைச்சராக அப்பாயின் பண்ணி விஷால் அவர்கள் கொதிச்சார் பாருங்க, அதே ராஜ்மோகன். அண்ட் 28 வயசு கொண்ட விக்னேஷ், 36 வயசு கொண்ட தென்னரசு, 34 வயசை கொண்ட ராஜு, 34 வயசான சரத், 32 வயதான வினோத், 31 வயதான பர்வேஷ் அண்ட் ரமேஷ், 31 வயதான அமைச்சர் ரமேஷ். இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, தமிழ்நாட்டோட அமைச்சரவையில் குறைந்த வயதுடைய அமைச்சர்கள் 2 பேர் டாப் 2ல இருக்கவங்க பெண்கள். அதான் இங்கே ஹைலைட்டு. கீர்த்தனா அவர்களுக்கு வயசு 29. இவங்களை விட குறைவான வயசு பார்த்தீங்கன்னா கமலி 28 வயசில் அமைச்சராக இருக்காங்க. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். இவர் இப்போ என்ன சொல்கிறார் செய்தியாளர்கள்கிட்ட, இது வரைக்கும் அரசியல் பழகிட்டு இருந்த ஜென்சி இப்போ அதிகாரத்தை பழக போகிறாங்க, இனிமேலும் அதிகாரத்தை ஃபுல்லாக பழக போகிறாங்க. ஒடுக்கப்பட்ட மக்களோட குரல் அமைச்சரவையில் ஒலிக்க போகிறது பெரிய மாற்றம் தானேங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக இந்த யங்ஸ்டர்ஸாக உள்ளே வந்திருக்காங்க அமைச்சரவைக்குள்ளே. இதை பார்க்குறப்ப எல்லா கட்சியினருக்கும் சந்தோஷம் இருக்கும், இல்லை மாற்று கருத்து இல்லை, எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும் நம்புகிறேன், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவங்களோட செயல்பாடுகள் இருக்குல்ல, அவங்களுக்கு அந்தந்த துறைகள் சார்ந்து எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குன்ற விஷயம் இருக்குல்ல, இதை வச்சும் ப்ரெஸ் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அதை பேஸ் பண்ணி தான் மக்களுக்கு நம்பிக்கையே வரும். இந்த அமைச்சர் கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சிஎம் அவர்கள் அப்படின்ற நம்பிக்கை வரும். அது எப்போ திரும்ப உடையும்? மக்கள் எதிர்பார்த்த விஷயம் அவங்கக்கிட்ட ரிசல்ட்டாக வரலனாக்கா உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஜென்ஜி சார்ந்து இந்த அளவுக்கு உங்க பேசிருக்கிறது சந்தோஷம். ஏன்னா ஜென்ஜி இல்லைனா டிவிக்கு ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஜென்ஜியோட பவர் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் இது அவங்க எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக இந்த பவரை கொண்டு போக போகிறாங்கன்றதான் அடுத்த கேள்வியே. பிகாஸ் இந்த அளவுக்கு ஆட்சியில் உட்கார வச்ச இந்த தலைமுறையினருக்கு
அந்த ஆட்சி பிடிக்கலனா அடுத்து எதை வேணாலும் அந்த ஆட்சிக்கார செய்ய தோணும். அதையும் மைண்ட்ல தெளிவா வச்சுக்கிட்டு அரசாட்சி பர்ஃபெக்டா நடந்தா சிறப்பா இருக்கும். அண்ட் மாற்று கட்சியிலிருந்து வந்ததுமே அமைச்சர்களா யார் யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிச்சிருக்கு தெரியுமா? குறிப்பிட்டு சொல்லணும், அதிமுக இருந்து மட்டும் 3 பேருங்க. ஆனால் செங்கோட்டையன், லோகேஷ் அவர்கள், முன்னாள் சபாநாயகர் தனபால் இருக்கார்ல அவரோட பையன், அப்புறம் நிர்மல்குமார் அவர்கள், பிசிகால இருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அண்ட் எம்ஜிஆர் அதிமுக இருக்குல்ல இதுல இருந்து வந்த ரஞ்சித் அவர்கள். ஸோ இந்த 5 பேர் தான் இப்போ இருக்க டிவிக்கு அமைச்சரவை இருக்குல்ல இதில் மாற்று கட்சியிலேருந்து தாவைக்கால சேர்ந்து மினிஸ்டர்ஸ் ஆயிருக்கவங்க. இதுக்கு முன்னாடிலாம் சோஷியல் மீடியாவில் மற்ற விஷயங்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஜென்சி, என்டர்டெயின்மெண்ட்டில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த ஜென்சி இப்போ ஃபுல்லாக என்ன தெரியுமா பண்ணுறாங்க? ஒரு நாள் நடக்கிற தமிழ்நாடு அரசியல் நகர்வுகள் இருக்குல்ல இதை ஃபுல் பிளேஜாக பார்க்குறாங்க. சட்டப்பேரவை லைவில் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்த ஒரு பெரிய ஷாக்கே அதுதான். இதெல்லாம் தாண்டி இந்த புதிய அமைச்சரவை பொறுப்பெடுத்துக்கிட்டாங்களே அதை வச்சு கண்ணு வாங்காமல் பார்த்தாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரே வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. 35 பேர் இருக்காங்களே ஒட்டுமொத்தமாக கொண்ட இந்த அமைச்சரவை சிஎம்ஏ சேர்த்து நீங்கள் பார்க்குறதா இருந்தா இதில் இந்த அமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு எழும் அப்படின்னு உங்களால் யாரை கை காட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.